வணக்கம், வெல்கம் டு இண்டெக்ஸ் ட்ரேடர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி அனாலிசிஸ் இந்த வாரம் ஜூன் 15. ஸோ இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோன்னா, நிஃப்டி வந்து திரும்பி 10,300 டெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் 10,300லேருந்து 10,000 ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ நிஃப்டி எக்ஸாக்டாக அந்த லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிச்சு. ஈவன் ஒரு பெரிய ஃபால் இருந்தால் கூட, கேப் டவுன் இருந்தால் கூட, திருப்பி அதே அந்த 10,000 லெவல் கிட்ட வரையும் திரும்ப வந்து நிஃப்டி டெஸ்ட் பண்ணிச்சு. ஸோ ஓவராலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண லாஸ்ட் வீக் அனாலிசிஸை வந்து கம்ப்ளீட்டாக நிஃப்டி ஃபாலோ பண்ணிச்சு. இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் ஏன் வந்து நிஃப்டி வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஒரு தடவை. ஸோ வாங்க நம்ம அனாலிசிஸ்க்கு போவோம். முடிகிற வரையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போ நம்ம அனாலிசிஸ்க்கு போவோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்குறது நிஃப்டி இஎம்ஐ செட்டப். ஸோ இந்த செட்டப்பில் நம்ம பார்த்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து 100 இஎம்ஐ வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேல அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு. அதுக்கப்புறமேல் பார்த்தோன்னா ஒரு பெரிய கேப் டவுன் ஆச்சு, கேப் அப் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 10,300லேருந்து கண்டினியூஸாக செல்லிங் ஆகி ஸோ 9,900 வரையும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் டவுன், அப்புறம் அங்கேருந்து ஒரு அப் மூவ் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. ஒரு 400 பாயிண்ட்ஸ் அப் மூவ், ஒரு 350 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடு. ஸோ அப்படின்றத ஓவராலாக இந்த வாரத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இஎம்ஐ 20, இஎம்ஐ 40 வந்து சப்போர்ட்டாக இருக்குது. இப்போதைக்கு இஎம்ஐ 100 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றத இதில் பார்க்க முடியும். ஸோ இந்த செட்டப்பில் வந்து கிளியர் ஐடியா நமக்கு இல்லை, ஏன்னா ரெண்டு பக்கமே மூவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வீக்லி செட்டப் எடுத்து பார்ப்போம். ஸோ வீக்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னென்னா, போன வாரம் க்ளோசிங்கை விட போன வாரத்துக்கு முந்தின வாரம் க்ளோசிங்கை விட போன வாரம் வந்து க்ளோசிங் வந்து நிச்சயம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரியே போன வாரம் க்ளோசிங்கை விட இந்த வாரம் க்ளோசிங் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. அதுவும் இஎம்ஐ 20க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே கன்ஃபார்ம் பண்ணுது ஒரு பேரிஷ் ட்ரெண்டை வந்து இனி கன்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. அப்புறம் பார்க்கும்போது க்ளோசிங் இஎம்ஐ 20 கீழே இருக்கும்போது டெஃபினட்டாக இது வந்து அது திருப்பி அதோடைய பேரிஷ் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன். ஸோ இந்த ஹேமர் கேண்டில் வந்து ஏற்கனவே இங்கே பார்க்க முடியுது. இந்த இது கூட ஒரு ஹேமர் கேண்டில், ஒரு பெரிய ஹேமர் கேண்டில், அப்புறம் இங்கே ஒரு ஹேமர் கேண்டில். ஸோ இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் சைடு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறமேல் ஃபாலோ அப் கேண்டில் வந்து நிச்சயமாக ஒரு டவுனாக தான் இருக்கும். இங்கே ஒரு பெரிய ஹேமர் கேண்டில் அட் த டாப். நிஃப்டி வந்து மேலே இருக்கும்போது, அதாவது 12,400 ரேஞ்சில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு பெரிய டவுன் கேண்டில் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரிலேபிள் பேட்டர்ன். நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கும். அது கீழே பார்க்கும்போது நிஃப்டி டெஃபினட்டாக கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. இன்னொன்று பொலிங்கர் பேண்டும் நம்ம போட்டு பார்க்கலாம். பொலிங்கர் பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணதில் அடுத்த லெவல் வந்து ஒருவேளை 12,300 தாண்டி போகும்போது இந்த லெவல் வரும் அப்படின்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த செட்டப்பில் நம்ம பார்த்தோம். அதாவது 10,500 வரை. ஆனால் அதை வந்து டெஸ்ட் பண்ணலை. ஸோ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏன் இந்த ரிவர்சல் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இதில் நம்ம பார்த்தோன்னா, பொலிங்கர் பேண்டு கீழே தான் இப்போ க்ளோசிங் ஆகிருக்கு. 10,020 இஎம்ஐ கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்ற போது இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு பேரிஷ் ஷைனை தான் இந்த செட்டப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன் வந்து லாஸ்ட் வீக் வந்து ரிவர்சல் ஆச்சு, நம்ம எப்படி அதை வந்து அனாலிசிஸ் பண்ணி ரிவர்சல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக வந்து வால்யூம் சப்போர்ட் தான். அதாவது கேஷ் பையிங்கில் பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் ஸ்மார்ட் மணி வந்து எஸ்பெஷலி ப்ரொப்ரைட்டரி டெஸ்க்கு வந்து ஃப்யூச்சர்ஸை வந்து ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஃப்யூச்சர்ஸ்லாம் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி லாங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ன போது டெஃபினட்டாக அவங்களுடைய பையிங் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து அந்த பையிங் வந்து ஆக்டிவிட்டி அதுக்கப்புறமேல் கன்ஃபார்மாக மேலே மூவ் ஆகலை. எவ்வளோ தான் பையிங் ஆக்டிவிட்டி இருந்தாலும் செல்லிங் ஆக்டிவிட்டி தான் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அடுத்த செட்டப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் வந்து ஃபிபனாச்சி லெவல். இந்த ஃபிபனாச்சிலையும் இப்போ வீக்லி செட்டப் நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக 50% ரீட்ரேஸ்மெண்ட். அதாவது 61.8%க்கு டெஸ்ட் அந்த லெவலில் போய் டெஸ்ட் பண்ணாமல் அதுக்குள்ளேயே நிஃப்டி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆனதுனால என்னாச்சு, டெஃபினட்டாக 50% கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து 50%ல் இங்கே சப்போர்ட் இருந்தனால இந்த வார வீக் வந்து 50%க்கு
இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. அப்போ பார்க்கும்போது எக்ஸாக்டாக 9972.13 தான் நம்மளுடைய 50% லெவல். அந்த லெவலில் கரெக்டாக நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஓவரால் இந்த செட்டப் பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு பேரிஷ்னஸ் தான் கொடுக்குது. என்ன தான் அப் மூவ் இருந்தாலும் இந்த கேண்டில் பார்க்கும்போது இங்கே வந்து அடுத்து டவுன் சைடு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுது. ஈவன் ஒன் டே கேண்டில்லே நம்ம பார்த்தனாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திரும்ப போய் டெஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த லெவல் வந்து டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஓவரால் இந்த செட்டப் வந்து இப்போதைக்கு ஒரு பேரிஷ்னஸ் தான் கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸ் ஆக்ஷன் செட்டப். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம பார்த்தோம் இந்த ரெட் ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனால் திரும்ப அதை வந்து டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரியே 10,300க்கு இங்கே வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி இந்த 10,025 உடைச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய டவுன் சைட். இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு சப்போர்ட் நமக்கு வந்து 9,600 லெவலில் ஒரு சப்போர்ட் லைன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் லைனை வந்து டச் பண்ணி அதுக்கப்புறமேலு நிஃப்டி மேலே வந்திருக்கு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஏற்கனவே நம்ம இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரெசிஸ்டன்ஸாக தான் கண்டினியூஸாக இங்கே செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியான இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ ஆக்டிங்காக ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. அது கீழே தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ அப்படின்ன போது இந்த பாயிண்ட் வந்து இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ஜோன் வந்து இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லைனும் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப க்ரூஷியல். இந்த 9,600 லெவலில் உடைக்கும் போது டெஃபினட்டாக அடுத்த லெவல் இங்கே 8,800 தான். ஸோ அதை வந்து நிஃப்டி வந்து இங்கே வரப்போகுது அப்படின்றத வந்து இந்த லெவல் உடைச்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும். அதை வந்து சீக்கிரமே இந்த லெவலை வந்து திரும்ப ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதான் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ அடுத்த வாரத்துக்கான லெவல் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு வந்து அடுத்த மற்ற டேட்டாவும் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எதனால் வந்து இந்த லெவல் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த சப்போர்ட்டிங் டேட்டா நம்ம பார்ப்போம். சப்போர்ட்டிங் டேட்டா நம்ம பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ டேட்டா வந்து கண்டினியூஸாக எஃப்ஐஐ வந்து செல்லிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடந்த 3 நாளாகவே அவங்க வந்து செல்லிங் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே பையிங் இருந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ செல்லிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்ன போது பணம் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் இப்போ வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரைடே வந்து பெரிய அப்மூவுக்கு காரணம் வந்து டிஐஎஸோட பையிங் தான். இங்கே பாருங்கள் பையிங் பவர் வந்து கொஞ்சம் கூட இருந்தனால செல் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் வந்து இது வந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு ட்ராப் மாதிரி தான் இது. ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து பெருசாக செல் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய வால்யூம் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒருவேளை அவங்க பெரிய லெவலில் செல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக டிக்ளைன் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க கண்டினியூஸாக 3 நாளாக செல் பண்ணிகிட்டு இருக்காங்கனாலே டெஃபினட்டாக அவங்களுடைய செல்லிங் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணும். இதை எப்படி நம்ம அடுத்த டேட்டா கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இதோட ஃப்யூச்சர் டேட்டா நம்ம பார்க்கும்போது தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன்ஸ் எல்லாம், அதாவது நிஃப்டி மேலே வந்ததுக்கப்புறம் எஃப்ஐஐஸ் வந்து அவங்களுடைய லாங் பொசிஷன்ஸ் ஃப்யூச்சர்ஸோட லாங் பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதான் இண்டெக்ஸ் ஃப்யூச்சர்ஸோட பொசிஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1400 கோடி வந்து அவங்க ஃப்யூச்சர்ஸை வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது லாங்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படின்ன போது இவங்க எப்போல்லாம் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து கீழே போகும். லாஸ்ட் வீக்கு இதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே போச்சு. இப்போ கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற லாங் பொசிஷன்ஸையும் அவங்க க்ளோஸ் பண்ணி ஷார்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குதுன்னு இந்த டேட்டா வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன் செயின். இந்த ஆப்ஷன் செயினை நம்ம பார்த்திங்கன்னா 18 ஜூன் ஆப்ஷன் செயினில் பார்க்கும்போது கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்கும். ஆனால் ஒரு டேட்டா வந்து நம்ம கண்டினியூஸாக பார்க்க வேண்டியது என்னென்னா 10,000க்கு மேலே உள்ள லெவலில் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால தான் இங்கெல்லாம் வந்து கால் ரைட்டிங் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புட் ரைட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 9,500 9,400 அப்புறம் 9,000 லெவல் தான். ஆனால் இங்கே இப்போ இவ்வளோ பெரிய 400 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலும் 9,800 9,900 ரொம்ப ஒன்றும் ரைட்டிங் நம்ம பார்க்க முடியல. ஒருவேளை 9,700 வந்து ரைட்டிங் இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தா 9,500 தான். ஸோ அதனால தான் 9,700 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து இப்போதைக்கு ஆக்டிங் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவல் உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த லெவல் கீழே அதான் நம்ம பார்க்கும்போது 9,400 லெவல் கிட்ட நமக்கு இப்போதைக்கு தெரியுது. ஸோ அப்படி ஓவராலாக நம்ம இந்த வீக் நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு 10,000 to 9,400 லெவல் ஜோன் தான் இந்த வீக்குக்கு வந்து நமக்கு தெரியுது.
இதோட சப்போர்ட்டிங்காக இப்போ நம்ம பார்க்கும்போது ஃப்யூச்சர் டேட்டாவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஃப்யூச்சர்ஸ் வந்து ஷார்ட் கவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நிஃப்டி 10,300லேருந்து கண்டினியூஸாக ஷார்ட் பொசிஷன்ஸ் தான் ஃப்யூச்சர்ஸில் பில்டப் ஆச்சு. ஏன்னா லாங்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஷார்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுத்த எல்லாமே அவங்க அதில் வந்து ஒரு பார்ட் ஒரு 1.83% வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னு க்ளோஸ் பண்ணனால மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இதை ஒரு வகையான ப்ராஃபிட் புக்கிங்னு கூட சொல்லலாம். ஸோ திரும்ப வந்து அவங்க ஷார்ட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் கீழே வரதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அப்படி ஓவராலாக நம்ம பார்க்கும்போது அப்சைடு வந்து ரொம்ப ஒன்றும் வால்யூம் வந்து சப்போர்ட்டடாக இல்லை. ஏன்னா நம்ம வால்யூம் டேட்டாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வரும்போது நல்ல ஒரு செல் வால்யூம் வந்து நம்ம பார்க்க முடியுது. பை வால்யூம் வந்து ஈவன் 10ஆம் தேதி பார்த்தா கூட அவ்வளோ ஒன்றும் பை வால்யூம் ஒன்றும் பெருசாக இதில் இல்லை. ஈவன் அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அதாவது ஃப்ரைடே நம்ம பார்க்கும்போது வால்யூம் கொஞ்சம் கூட இருந்தாலும் அதனுடைய மெயின் வால்யூம் நம்ம க்ரக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணியிருந்தாங்க, டிஐஎஸ் வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஐஎஸோட பை என்ன தான் இருந்தாலும் எஃப்ஐஐஸ் வந்து ஒன்ஸ் அவங்களுடைய ஸ்டெல்லிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ அதனால் அவங்க சைடுக்கு தான் இந்த வாரம் வந்து எஃப்ஐஐஸ் தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்றத நம்மளுடைய டேட்டா வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராடே செட்டப். ஸோ இதில் நம்ம ரேஞ்ச் நம்ம பார்த்தபடி 9,400லேருந்து 10,000 ரேஞ்ச் நம்மக்கிட்ட இருக்கும். இதில் நம்ம பார்த்தோன்னா ஏர்லியராக வந்து நம்ம இந்த ஜோன் வந்து ஒரு செல் ஜோனாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லெவலுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும், செல் ஆஃப் ஜோன். இதுக்கு மேலே என்ன தான் வந்தாலும் செல் பண்ணி கீழே கொண்டு வந்துடுவாங்க. அதே நேரத்தில் இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இதில் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வந்து டெஸ்ட் ஆகிருக்கு. 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் வந்து இதில் டெஸ்ட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் இங்கே நம்ம இந்த லைன் வந்து இப்போ சப்போர்ட்டாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த க்ரீன் ஜோன் ஏற்கனவே நம்ம போட்டு வச்சது வந்து சப்போர்ட்டாக ஆக்டிங் ஆகிட்டு இருக்குது. இந்த கேப் வந்து இப்போ ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ பிரேக்கிங் தட் சப்போர்ட் அடுத்த லெவல் 9,400 இது வந்து ஹிட் பண்ணும். அதையும் உடச்சிச்சு அப்படின்னா அடுத்து கீழே போகும் அப்படின்றதான் இப்போதைக்கு ஓவரால் சினாரியோ நமக்கு தெரியுது. ஸோ பார்க்கும்போது இந்த வீக் வந்து இந்த ரேஞ்ச் தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அதோடய ப்ரீவியஸ் நம்ம பார்த்த அனாலிசிஸ் டேட்டா எல்லாமே சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுக்கலாம், ட்ரேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஒன்றும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ ஃப்ரீ ஃப்ளோவாக தான் இங்கனக்குள்ளே மூவ் ஆகும். ஸோ அதை வந்து செல்லிங் அண்ட் பையிங் ஆக்டிவிட்டி வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். மண்டேயோட ஆப்ஷன் செயின் ரொம்ப முக்கியம், ஃப்யூச்சர் டேட்டாவும் ரொம்ப முக்கியம். அதை வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரியான பொசிஷன்ஸ் வந்து இனி வர நாட்களில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ் தொடர்ந்து நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுடைய ஆதரவுக்கு, உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.